இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காரு. ஆனா, அவர் சின்ன வயதுல இருக்கும்போது பால் பவுடருக்காக 2 நாட்கள் அந்த ஒரு நடிகரினுடைய வீட்ல எஸ்சிஎஸ்சி காத்திருந்தாராம். முதல்வர் வெற்றி அப்படின்றது எளிமையாக வந்தது கிடையாதுன்னு, அதை பற்றி பிரபலம் ஒருத்தர் ஓப்பனா பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உயர்ந்திருக்கிறாரு. அரசியலுக்கு வந்த பிறகும் அவரை சுற்றி விமர்சனங்கள், பாராட்டுகள் அப்படின்னு விவாதங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா இன்றைக்கு அதிகாரத்தின் உச்சியில இருக்கும் விஜய் அவர்கள் பின்னாடி பலருக்கும் தெரியாத ஒரு கஷ்டமான குடும்ப பயணம் இருந்ததாக இயக்குனரும் நடிகருமான ரங்கநாதன் அவர்கள் சில விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்காரு. அது இப்போ வைரலாகி வருது. ஒரு பேட்டியில அவர் சொல்லும் பொழுது, இப்போது விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிறதுனால எந்த கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்தார் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதற்கு நேர்மாறானதுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆரம்ப காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சினிமாவுல ஒரு வாய்ப்புக்காக பல கதவுகளை தட்டினாரு. விஜய் பிறந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை அவருக்கு சீராக ஆரம்பிச்சது. அதற்கு முன்பு குடும்பம் சந்திச்ச கஷ்டங்களை வெளியில யாருமே பார்த்ததே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அப்படி யாரும் இருந்ததும் இல்ல. ரொம்பவுமே அவரை நெகிழ வைத்த சம்பவத்தையும் அவர் பகிர்ந்திருக்காரு. விஜய் கைக்குழந்தையாக இருந்த காலம், அது வீட்டுல குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கி கொடுக்க கூட வசதி இல்லாத நிலை. ஒரு பிரபல நடிகர் உதவுவார் அப்படின்ற நம்பிக்கையில எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய வீட்டிற்கு போனார். நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுனால மறுநாளும் முழுக்க அவர் காத்திருந்திருக்கார். 2 நாட்கள் தொடர்ந்து அந்த வீட்டின் வாசல்ல நம்பிக்கையோடு இருந்தும் கடைசி வரை ஒரு டின் பால் பவுடர் கூட கிடைக்கல. அந்த ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு திரும்பியவர் இருந்தாரு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காரு. கேட்கக்கூடிய நம்மளுக்கே கண்கள்ல நீர் ததும்புது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி கூடவா ஒரு மனிதருக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொடுக்காம இருந்தாரே, அவர் எவ்வளோ பெரிய மனிதரா இருப்பாரு அப்படின்றதும் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை பணம் அப்படின்னு வந்துட்டா எல்லாருடைய மனதும் அப்படிதான் இருக்குமா? இல்ல கஷ்டப்படுறவங்கள பார்த்தா எகத்தாளமா இருக்குமா? அப்படின்றது தெரியல. அப்படிதான் இந்த விஷயங்கள பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தோணுது. விஜய் அவர்கள் குழந்தை அப்படின்றதுனால இந்த சம்பவம் அவருக்கு தெரியாது. ஆனா வளர்ந்த பிறகு தனது பெற்றோர் சந்தித்த போராட்டங்களை எஸ்.ஏ. சந்திரசேகரும், ஷோபாவும் விஜய் அவர்களிடம் சொல்லித்தான் வளர்த்தாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கார். எந்த கஷ்டம் வந்தாலும் உடைந்து போகக்கூடாது. போராடினால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற மனப்பக்குவத்துல தான் விஜய் அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்காரு. அதனாலதான் சினிமாவில் ஆரம்பத்துல எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அவர் பதிலடி கொடுக்கவே கிடையாது. தன்னுடைய உழைப்பால் மட்டுமே அனைவரையுமே பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாரு. ரங்கநாதன் அவர்கள் இப்படிதான் சொல்லியிருக்கார். சினிமாவில் அறிமுகமான காலத்துல விஜய் அவர்களினுடைய தோற்றம், நடிப்பு, நடனம் அப்படின்னு பல விஷயங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணப்பட்டிருக்கு. ஹீரோவாக முடியாது, நீடிக்க மாட்டாரு அப்படின்னா எவ்வளவோ விமர்சனங்கள் வந்துச்சான். அதையெல்லாம் சந்திச்சுதான் மிகப்பெரிய அளவுல மாஸ் ஹீரோவா மாறினாரு விஜய் அவர்கள். ஆனா ஒவ்வொரு படத்திலும் தன்னை மேம்படுத்திக்கிட்டாரு. பின்னாடி தமிழ் சினிமாவுல உச்ச நட்சத்திரமாக வலம் வந்தாரு. அரசியலிலுமே களமிறங்கி மக்கள் ஆதரவோட தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தற்போது மக்கள் மத்தியில நேரடியாக போய் திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, மாரத்தான் ஓட்டம் போன்ற பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, பொதுமக்களோட புகைப்படம் எடுக்கிறது உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து பேசுபொருளா மாறி வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல அவரை விமர்சிப்பவர்களும் இருக்காங்க. இந்த சூழல்ல ரங்கநாதன் அவர்கள் பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பழைய நினைவு இன்று அதிகாரத்தில் இருப்பவரின் பின்னால் எவ்வளவு வலி, அவமானம், போராட்டம் இருந்தது அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதை மறந்துவிடக் கூடாது அப்படின்னும் ஒரு சின்ன பாத்தீங்கன்னா க்ளூவும் இருக்குது. இப்போ இந்த பேட்டி தான் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வருது. பால் பவுடருக்கே வழியில்லாத குடும்பத்துல பிறந்த குழந்தை இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்திருக்கார். அதற்கு காரணம் விடாமுயற்சியும் பெற்றோர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடமும் தான். ஒரே ஒரு விஷயம், அவருடைய குடும்பத்தோட இன்னும் அவர் இணைந்தாருன்னா அதை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நம்மளுக்கும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையும் இருக்குது. நம்மளுடைய சார்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் முதல்வர்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.